கடினமாக உழைக்கிறேன், ஆனால் ரிசல்ட் வர மாட்டேது. சாமி அவன் தப்பு பண்ணுறான், அவன் நல்லா இருக்கான், நான் நேர்மையாக இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது. சாமி நேற்று வந்தவன் அரசியலில் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டான், நான் இன்னைக்கு இருக்கேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேது. அவன் பாருங்க தப்பாக பண்ணுறான், எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறான், நான் நல்லவனாக இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இது ஏதோ ஒரு சிந்தனை மனசில் இருக்கும். எதையும் ஒட்டாமல் கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையினுடைய வெற்றி அங்கே ஆரம்பிக்கிறது. இதுதான் திலக் அவர்கள் கீதையின் ரகசியத்தில் சொல்கிறாங்க. எது செஞ்சாலும் ஒட்டாமல் செய்யுங்க, எதிர்பார்க்காதீங்க. செஞ்ச வேலைக்கு கூலி வேணும்னு எதிர்பார்க்காதீங்க, 4 பேர் கை தட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க. 4 இடத்துக்கு போனால் நம்ம பெரிய மனிதர், சில இடத்துல நம்ம கீழே உட்கார வேண்டி வரும், சில இடத்துல மேலே உட்கார வேண்டி வரும். இன்னைக்கு கீழே உட்காந்துருக்கிறவங்க நாளைக்கு மேலே உட்காருவாங்க, மேலே உட்காந்துருக்கிறவங்க நாளைக்கு கடைசி ரோல் உட்காருவாங்க. இப்போ மேலே உட்காந்துருக்கிறவங்க ஐயோ இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம மேலே உட்காந்துருக்கிறோம், சூப்பர், நாம தான் நடுநயமாக இருக்கோம் அப்படின்னா அவர்கள் கீழே உட்கார்றதுக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். கீழே உட்காந்துருக்கிறவங்க ஐயோ நம்ம கீழே மட்டுமே உட்காந்துருக்கிறோமே, நாம் எப்படி மேலே உட்காருவோம்னு நினச்சா அவங்க எப்பவுமே கீழே தான் உட்காருவாங்க. ஸோ கீழே அமர்ந்திருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த பொறுப்பு நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன், எங்கே இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை, என் வேலை இன்னைக்கு என்ன அதை நான் செய்யணும். ஏன்னா உங்களுடைய கொள்கையில் வைராகியத்தில் நல்ல நாள்லையும் கெட்ட நாள்லையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்தீங்க. ஒரு கொள்கை, ஒற்றை கொள்கையோடு வாழ்க்கை வாழுங்க, ஆண்டவன் நிச்சயமாக உதவி செய்வான். சாமி நான் வந்துட்டேன், சரண்டர் ஆகிட்டேன், காலை பார்த்துட்டேன், போயிட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், நான் என்னை தகுதிப்படுத்திக்கிறேன் சாமி, என் தகுதியை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன்,